வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ நான் வச்சிருக்க தோட்டம் இது. இதில் தக்காளி காய்ச்சிருக்கு. இப்போ இதை பறிச்சிடலாம். இதுதான் என்னோட தோட்டம். இதில் தக்காளி நம்ம போட்டோம்னாக்கா அதில் ஒரு தக்காளி செடி வந்துச்சு. அதை பிடுங்கி அந்த கேன்லேயே ஒன்று ஒன்று நட்டேன். அந்த வரைக்கும் வரட்டும்னு சொல்லிட்டு அதில் காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை பறிச்சிடலாம். ஒரே ஒரு செடி தான். இப்போ இதை பறிக்கிறேன். இது நாட்டு தக்காளி இல்லை, பெங்களூர் தக்காளி மாதிரி அப்படியே கல்லாட்டம் இருக்குது. இந்த இந்த பூ இப்படி இப்படி பண்ணி விட்டா அது காயாயிடும். கொஞ்சம் நசுக்கி விடணும், இல்லை இப்படி தட்டி விட்டால் கூட பரவாயில்ல இந்த பூவை. அப்போ தான் இது காயாகும். இந்த ஒரு செடியில் இந்த காயை கூட பறிச்சிட்டேன். ஏன்னா பருப்பு போட்டு கடைஞ்சிடலாம். காயை இவ்வளோ பழம் வந்திருக்கு ஒரு தக்காளி செடியில். இது இந்த சாதா தக்காளி கிடையாது. இது ஒரு வாரத்துக்கு கூட வச்சுருந்தா அப்படியே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செடி வச்சுருக்கவங்க தக்காளி அரிஞ்சிட்டு கீழே போடாமல், கழனி தண்ணியில் போடாமல் அப்படியே ஒரு செடியில் கொண்டாந்து போட்டோம்னா ஒரு கேனில் அது தக்காளி செடி முளைக்கும். அதை பிடுங்கி கூட நம்ம வேறு இடத்துல வச்சோம்னா பொழைச்சிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.